நெருங்காத ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண சாகாட் போயிட்டு அந்த லிஸ்ட் அந்த மாதிரி வந்து பண்ணால் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் சட்னி ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ரொம்பவே ஈஸி தான், குயிக்காக பார்த்துலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பண்ண புக் மார்க் தகுந்த மாதிரி பிக்கும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து பண்ண இந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பிக்குக்கு எல்லாமே எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்து ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பர்ஸை கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயரை சாங் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கீழே அதரில் மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ ஆட் எஃபெக்டில் போயிட்டு இப்போ ப்ரெல்ல இன்னர் ப்ரெல்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஸ்ட்ரென்த்தை லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துடும். இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்டில் கலரில் எக்ஸ்பிரஷன் கம்மனு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொட்டு அதையும் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணினா உங்களுக்கு வந்து பண்ண டார்க்னஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கணும். ஸோ இது வந்து பண்ண ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம ஒரே லேயரில் பேக்ரவுண்ட் பிக்கு எல்லாமே எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மெயினாக சென்டர் பிக் எடிட் இல்லாமல். ஸோ அதுக்கு நீங்கள் அப்படி பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் சாங்குக்கு மேலே ஒரு 2 குரூப் இருக்கா. இந்த 2 குரூப்புமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி 2 லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ணது ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண புக் மார்க் வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு கம்மியாக இருக்குது இல்லை எனக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா அது எப்படி கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறேன். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணால் கம்ப்ரஸ் வரும். எக்ஸ்டெண்ட் பார்த்து அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனில் இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்க அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் ஆகும். இது நீங்கள் குரூப் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தா இதில் ஒரு 2 எஃபெக்ட் நெக்ஸ்ட்டு வந்து பண்ண பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்துலாமா. ஸோ அதுக்கு நான் கீழே இருக்கிற அந்த குரூப்பே நான் வந்து பண்ண கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு கொண்டு வந்துட்டு ப்ளஸ் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு பிக்கு என்ன பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு முக்கிய மோட்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு பிக்கோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிக்கு தவிர நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ மேலே ஒரு குரூப் இருக்கா. ஸோ இங்கே என்ன பிக்கை நீங்கள் ஆட் பண்ணால் நீங்கள் சாங்கு எண்டில் ஒரு பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ இந்த பிக்கை தான் இந்த மேலே இருக்கிற குரூப்பில் வந்து பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணி எடுக்குள்ள போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ண அந்த பிக்கை நான் பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுவும் அதே சேம் மெத்தடில் மோட்ஸில் போயிட்டு இப்படி சைஸை வந்து பண்ண லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து பண்ண அப்படியே நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பண்ண ப்ரிவில் பார்த்த மாதிரி ஆல்மோஸ்ட் கிடைச்சா அந்த மேலே இருக்க குரூப்பில் போனால் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே லைட்டாக வந்து பண்ண மாதிரியும் போக ஸோ அதை ஆட் பண்ணலாமா எப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தினாக்கா ஒரு கீ ஃப்ரேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பண்ண ஒரு கீ ஃப்ரேமே கொடுத்துட்டு ஸோ இதோட வேல்யூ வந்து பண்ண ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு 0 வச்சுட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதை அப்படியே வந்து பண்ணால் லைட்டாக அப்படியே போய் மறியும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லேயரில் எப்படி பிக்கு எடிட் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண 2 குரூப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை கொடுத்துட்டு காப்பி 2 லேயர் கொடுத்து நெக்ஸ்ட்டு போர் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு போகிற வரைக்கும் பார்த்துக்கணும். எனக்கு எஸ்ஸாக இருக்குது. அதனால் அந்த குரூப்பை கிளிக் போய்ட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா 2த்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பிக் எப்படி ஆட் பண்ணால் கீழே இருக்கிற அந்த குரூப்பில் வந்து பண்ணால் நீங்கள் பேக்ரவுண்டு பிக் என்ன பிக் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக் ஆட் பண்ணணும். மேலே இருக்கிற குரூப்பில் வந்து பார்த்தாக்க இப்போ நான் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிங்களா பிக்கு ஸோ அந்த பிக்கை தான் இங்கே மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். கரெக்டாக அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி ஸோ ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து பண்ணாக்க
கீழே குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு இப்போ நான் பேக்ரவுண்டு பிக்கு என்ன பிக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அப்படியே இப்போ பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ மேலுக்கு குரூப்பை நான் வந்து கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பிக்கை நான் ஆட் பண்ணி வச்சுருந்தனோ ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தோணுச்சுன்னா மோர்சல் போயிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நான் பேக் வந்துக்கிறேன். நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வரும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, புக் மார்க் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண எரராக வந்து பண்ண ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது சேமத்தில் 2 குரூப்புமே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருனாக்கா அந்த ஃபஸ்ட்டு பிக்கு அப்படி போகிற மாதிரி செகண்ட் பிக் வர மாதிரி. ஸோ இதை மட்டும் நீங்கள் பிக்கை மட்டும் கரெக்டாக பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து பிக்கை வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது எப்படினாக்கா நான் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே வந்து ஒரே சேம் சைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதே மெத்தடு ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கும். அது எந்த சைஸில் இருந்தாலும் சரி. ஸோ ஓகே, நான் வந்து பேக் வந்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எடிட் பண்ண 2 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்தேன். நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு நாங்கள் காப்பி பண்ணது எங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் புக் மார்க் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணி ஸ்பீட்னு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடுவில் போயிட்டு நீங்கள் பிக்கை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் எடிட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த பிக்கு கீழே வந்து ஆர்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் இல்லை. ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் மறந்துட்டேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு ப்ளஸ் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து மேலே 100 இருக்கிறது அப்படியே கம்மி பண்ணிவிட்டு ஒரு 30 இல்லை 35 வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த புக் மார்க் போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணதே இங்கே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் ஐக்கனை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா இப்போ ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் எல்லாமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒன் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட்டாக அதே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப் பண்ணது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த சென்டர் பிக்கு குரூப்புக்கு கீழே அந்த பேக்ரவுண்டு பிக்கு லேயர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அன்குரூப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டர் பிக்கு பேக்ரவுண்டு கீழே அதுவும் செட் ஆச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிரே கலர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஷன் கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாங் எண்டு வரைக்கும் இந்த லேயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கீழே அதரில் மேலே காப்பி பேக்ரவுண்டு கொடுத்து சாண்டை செட்டிங் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்டில் கலர் ரேட்டில் மேலே ஃபஸ்ட் வெயிட்டாக பிரைட்னஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட்டை மட்டும் லைட்டாக நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ முன்னுக்கும் பின்னுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நாம் லெக்ஸ் எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு புஷ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸு கொடுத்துட்றோம். ஜஸ்ட் இதில் ஆல்மோஸ்ட் எல்லா எஃபெக்ட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நாம் எடிட் பண்ணது ஓப்பன் பண்ணிவிட்டு சாங் லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போய் அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் சாங்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், வேணுன்றங்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் மிஸ் இருக்கும், குயிக்காக ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்டில் ஒப்பாசிட்டி இஸ்பேட்டில் ஃபேடட் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாடி செட்டிங் கொடுத்தோம். ஜஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.2020 மட்டும் வச்சு விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயே கொட்டு நெக்ஸ்ட்டு லிங்க்ஸ் எங்கே முடியுதோ அங்கே போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிங்க்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் லிங்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ண கம்ப்ரஸ் பண்ணால் ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இதே சேமத்தில் நீங்கள் சாங் ஃபைல் லிங்க்ஸை டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 மட்டும் ஆட் பண்ணோம். ஸோ கீழே வந்து பண்ண மியூசிக் மாதிரி ப்ளே ஆகும் இல்லையா? ஸோ அதை நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ஆர்ட்டு ஸோ ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டிங் கொண்டு வந்துட்டு ப்ளஸ்ஸையும் விட்டு மீடியா கொட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த மியூசிக்
டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீனு கொடுத்துக்குங்க. ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு லைட்டாக அந்த லிரிக்ஸுக்கு கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். இப்போ சாங் எண்டு வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நான் எஸ்ரைன் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ மேலே அந்த ஆர்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு ப்ளஸ் விட்டு மீடியா கொடுத்து இந்த பிஎன்ஜி இமேஜ் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. நம்ம மோட்ஸில் போயிட்டு லைட்டாக நான் வந்து பண்ண மேலே மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் சாங் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எஸ்ரைன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பண்ண லைட்டாக ஒரு க்ளோ எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம் அந்த இமேஜில். ஜஸ்ட் அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பார்ட் அண்ட் ஷேடோவில் வந்து பண்ண ஒரு ஆப்ஷனுக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன்லேயே ஒயிட்டு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு சைஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ண க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு 40 வச்சுக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி நீங்கள் பேக் போய்ட்டு ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒரு 2 லேயர் கொடுத்துட்றோம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு பாசிங் கொடுத்து காப்பி 2 லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நான் எடிட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 லேயருமே சாங் எண்டு வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே தான். ஸோ இப்போ நீங்கள் வெளில பார்த்த மாதிரி எடிட் பண்ணி ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இருந்தால் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.